காத்து வாக்குல 2 காதல் படத்தை பற்றி உங்களை நிறைய பேத்துக்கு தெரியாத இன்ட்ரெஸ்டிங்கான அன்னோன் ஃபேக்ட்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்துருவோம். சிறு வயதில் இருந்தே அதிர்ஷ்டம் இல்லாத துரதிர்ஷ்டக்காரனா விஜய் சேதுபதி இருக்கிறாரு. மழை பொழியும் போது கூட அவர் போய் மழையில் நின்றால் கூட மழை நின்றுவிடும். அவர் கேட்டது ஆசைப்பட்டது எதுவுமே கிடைத்ததில்லை. இது மாதிரி விஜய் சேதுபதி கதாபாத்திரம். பகல்ல ஓலா கார் ஓட்டுபவராகவும் இரவில் கிளப்ல பவுன்சராகவும் வேலை பார்ப்பவராக இருக்கிறாரு. பகல்ல கால் டாக்ஸி டிரைவராக இருக்கும்போது நயன்தாராவையும், இரவு நேரத்துல பப்ல பவுன்சராக இருக்கும்போது சமந்தாவையும் ஒரே நேரத்துல காதலிக்கப்படுகிறார். ராம்போவாக வரும் விஜய் சேதுபதி. இதற்கு காரணம் டிசோசியேட் ஐடென்டிட்டி சிண்ட்ரோம் எனப்படும் வினோத மனநோய் தான் என்றும், அவரை காதலிக்கும் போது இவரையும் இவரை காதலிக்கும் போது அவரையும் தெரியாது எனவும் சொல்கிறார்கள். ஆனா உண்மையான காரணம் என்ன? நயன்தாராவையும் சமந்தாவையும் விஜய் சேதுபதி எப்படி காதலிக்கிறார்? இருவருக்கும் உண்மை தெரிந்ததா? இருவரையும் எப்படி சமாளிப்பார்? யாரை திருமணம் செய்து கொள்வார்? இதுதான் காத்து வாக்குல 2 காதல் படத்தோடைய கதை. விக்னேஷ் சிவன் எழுதி இயக்கிய 2022ஆம் ஆண்டு வெளியான லவ் டிராமா காமெடி திரைப்படமாக காத்து வாக்குல 2 காதல் படம் உருவாகியிருக்குது. இதுல விக்னேஷ் சிவன் மற்றும் நயன்தாராவுடைய பேனர்ல ரவுடி பிக்சர்ஸ் மூலம் 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோவுடன் இணைந்து உதயநிதி ஸ்டாலினால் விநியோகிக்கப்பட்டிருக்குது. இந்த படத்துல விஜய் சேதுபதி, நயன்தாரா, சமந்தா, பிரபு, கலா மாஸ்டர், ரெட்டின் கிங்ஸ்லி மற்றும் இன்னும் பல பேர் இந்த படத்துல நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை எழுதி இயக்கியது விக்னேஷ் சிவன். சினிமோட்டோகிராஃபி SR கதிர், விஜய் கார்த்திக் கண்ணன், இசை அனிருத். இந்த படத்தோடைய ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் ரவுடி பிக்சர்ஸ், 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ். இந்த படத்தோடைய டிஸ்ட்ரிபியூட்டர் உதயநிதி ஸ்டாலின், ரெட் ஜெயண்ட் மூவிஸ். இந்த படம் இப்போ வரைக்கும் 50 கோடிக்கு வசூலில் கிராஸ் ஆயிருக்குது. 2015 நானும் ரவுடிதான் படத்தோடைய வெற்றிக்கு பிறகு விக்னேஷ் சிவன் சிவகார்த்திகேயன் ஹீரோவாக நடிக்கும் முக்கோண காதல் படத்திற்கான ஸ்கிரிப்டை எழுதியிருக்கிறாரு. நடிகைகள் த்ரிஷா மற்றும் நயன்தாரா ஆகியோர் ஹீரோயினாக கன்சிடர் பண்ணியிருக்கிறாரு. AM ரத்னம் தயாரித்த இந்த படத்தோடைய படப்பிடிப்பு ஆகஸ்ட் 2016 தொடங்குவதாக இருந்தது. ஆனால் விக்னேஷ் சிவன் ஹிந்தி மொழி திரைப்படமான ஸ்பெஷல் 26 2013 தனது புதிய திட்டமான சூர்யா நடித்த தானா சேர்ந்த கூட்டம் 2018க்காக ரீமேக் செய்ய முடிவு செஞ்சிருக்கிறாங்க. மேலும் லைகா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்புல சிவகார்த்திகேயனுடன் இணைந்து SK17 என்ற தற்காலிக தலைப்புல வந்த மற்றொரு படத்திற்காக பணியாற்ற வேண்டும். SK ஒரு சில காரணத்தினால இந்த ஸ்கிரிப்டை வேண்டாம் சொல்ல, விக்னேஷ் சிவன் அதே நடிகர்கள் மற்றும் அதே குழுவினருடன் சேர்ந்து ஸ்கிரிப்டை மீண்டும் படம் பண்ண முடிவு செஞ்சிருக்கிறாரு. 2016 விக்னேஷ் சிவன் தனது திரைப்படத்தில் விஜய் சேதுபதி கதாநாயகனாக நடிப்பார் என்று அறிவிச்சிருக்கிறார். நானும் ரவுடிதான் படத்திற்கு பிறகு விக்னேஷுடன் விஜய் சேதுபதி மற்றும் அனிருத் இருவரும் இணைந்து காத்து வாக்குல 2 காதல் என்ற 2வது படத்திற்கும் அனிருத் இசையமைப்பதாக சொல்லியிருக்கிறாரு விக்னேஷ் சிவன். காதலர் தினத்தின் போது February 14, 2020 அன்று விக்னேஷ் சிவன் இந்த திரைப்படத்தை காத்து வாக்குல 2 காதல் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வந்தது. 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோவில் லலித் குமாருடன் இணைந்து தனது சொந்த பேனரான ரவுடி பிக்சர்ஸின் கீழ் படத்தை தயாரிப்பதாக தெரிவித்தார். நயன்தாரா மற்றும் த்ரிஷா ஹீரோயினாக நடிக்கும் படமாக முதல்ல அறிவிக்கப்பட்டது. ஒரு சில காரணம் காட்டி த்ரிஷா இந்த படத்துல இருந்து வெளியேறியதுனால சமந்தா February 2020 கதாநாயகியாக இந்த படத்துல கமிட் ஆயிருக்கிறாங்க. 2015 அன்று விக்னேஷ் சிவனின் நானும் ரவுடிதான் மற்றும் இமேகா நொடிகள் படத்திற்கு பிறகு விஜய் சேதுபதி மற்றும் நயன்தாரா 3வது கூட்டணியாக இந்த படம் வெளிவந்தது. 2019 அன்று சூப்பர் டீலக்ஸுக்கு பிறகு விஜய் சேதுபதி மற்றும் சமந்தாவுடன் அவர் 2வது முறையாக இணைந்து நடித்தார். முதலில் ஒளிப்பதிவாளராக அறிவிக்கப்பட்ட விஜய் கார்த்திக் கண்ணன் படத்தோடைய 2 ஷெட்யூல்களை முடித்த பிறகு தேதி மோதல்கள் காரணமாக இந்த திட்டத்திலிருந்து விலகி அவருக்கு பதிலாக SR கதிர் நியமிக்கப்பட்டார். முதுமையான கலை இயக்குனர் சாபு சிரலின் மகளான ஸ்வேதா சாபு சிரலின் இந்த திரைப்படத்தின் மூலம் புரொடக்ஷன் டிசைனராக அறிமுகமாயிருக்கிறார். விக்னேஷ் சிவன் தனது இன்ஸ்டாகிராம் பக்கம் மூலம் 21 மார்ச் 2021 அன்று உலக டவுன் சிண்ட்ரோம் தினம் அறிவித்தார். டவுன் சிண்ட்ரோம் நோய் குறையால் பாதிக்கப்பட்டுள்ள 15 வயசு கொண்ட சிறுவன் பார்க் இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் ஒருவராக அணியில் சேருவார் என்றும் பகிர்ந்து கொண்டார்.
மீண்டும் நடிக்கும் நடிகர்கள் பற்றி தயாரிப்பாளர்கள் மூலம் எந்த ஒரு தகவல்களையும் வெளியிடாமல் இருந்த நிலையில் அக்டோபர் 2021 அன்று நடன இயக்குனர் கலா மாஸ்டர் திரைப்படத்தின் துணை நடிகர்களில் ஒரு பகுதியாக இந்த படத்தின் மூலம் தனது நடிப்பை அறிமுகம் செய்வதாக தகவல்கள் வெளிவந்தது. இந்த படம் ஏப்ரல் 2020 ஷூட்டிங் ஆரம்பிக்கும் நிலையில் இந்தியாவில் கோவிட்-19 லாக்டவுன் காரணமாக தாமதமாகி கடைசியாக ஒரு வழியா படப்பிடிப்பு 31 மார்ச் 2022 அன்று முடிவடைந்தது. இந்த படத்துல கலர்ஃபுல்லாக ரிச்சாக சினிமோட்டோகிராஃபியை தரமாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க விஜய் கார்த்திகண்ணன் மற்றும் SR கதிர். 2 சாங்காக இருக்கட்டும், மற்ற பாடல்களையும் கலர்ஃபுல் சாங்காக கொடுத்துருக்குறாங்க. கிளைமேக்ஸ் சீனில் ஃபால்ஸ் காட்சிகளும் கண்களுக்கு குளிர்ச்சி தந்திருக்குது. இயக்குனர் விக்னேஷ் சிவன் தனது வழக்கமான காமெடி கலாட்டா காம்போவை எடுத்து அதில் நானும் இயக்குனர் தான் என்று நிரூபித்து விட்டார். ஓப்பனிங்கில் ரியாலிட்டி ஷோ, மறதி என அவர் எடுத்துக்கொண்ட விதமாக இருக்கட்டும், அதற்கு பிறகு அவர் கொடுக்கும் ட்விஸ்ட் எல்லாமே ஓகே தான். கண்மணி, கத்திஜா, மின்மினி, பார்கவ், இதே நிலா என கதாபாத்திரங்களுடைய பெயர்களை சார்பட்ட பரம்பரை படத்தினை போலவே நம் மனதில் பட்டா போட்டு படம் விட்டு வெளியில் வந்த பிறகு கூட நினைவில் இருக்கும்படி பதிய வைத்ததிலேயே வெற்றி பெற்றுள்ளார் விக்னேஷ் சிவன். இந்த படத்தில் நயன்தாரா சொந்த குரலில் பேசியுள்ளார். நடிப்பை போலவே அவருடைய குரலும் வசீகரிக்கிறது. சமந்தா, சாரியோ தேங்க்ஸோ, முதல்ல கண்ணை பார்த்து பேச கற்றுக்கோ என்று நம் கண்களுக்கு பேரழகுடன் கத்திச்சாவாக கம்பேக் கொடுத்திருக்கிறார் சமந்தா. நயன்தாரா எக்ஸ்பிரஸ் வேகத்தில் எக்ஸ்பிரஷன்களை கொடுத்தாலும் கொஞ்சம் கூட குறையாமல் தனது கியூட் எக்ஸ்பிரஷன்களை அள்ளி வீசி விஜய் சேதுபதியை போலவே ஆடியன்ஸுகளும் இருவரில் யாரை பாராட்டுவது யாரை குறை சொல்வது என்று குழப்பத்துக்கு தள்ளிவிடுகிறார்கள் சமந்தாவும் நயன்தாராவும். சமந்தாவுடைய பிறந்த நாளான அன்று படம் வெளியாகி அவருக்கு மறக்க முடியாத மாபெரும் கிஃப்டாக அமைந்தது காத்து வாக்குல 2 காதல். இந்த படத்தில் சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. இந்த படத்தில் வரும் ஒரு சில காட்சிகள் லாஜிக்கலா மேஜிக்காக கதையை விக்னேஷ் சிவன் எழுதியிருந்தாலும் இந்த படத்தில் வர அனைத்து பாடல்களையும் அழகான வரிகளை கொண்டு விக்னேஷ் சிவன் எழுதியிருக்கிறாரு. பிரபு, கலா மாஸ்டர், உசேன், மாறன், கிங்ஸ்லி, சித்ரா லட்சுமணன் கூட்டணியும் காத்துவாக்கில் பல காமெடிகளையும் செய்கின்றார்கள். ஆனால் டயலாக்கே இல்லாம இவர்கள் எல்லாருமே ஓவர்டேக் செய்து சிரிக்க வைக்கிறார் உசேன் தான். ரியல் லைஃப்ல அவர் சிலை செய்வது, சிலுவையில் அரைந்து கொள்வது என சிந்திய ரத்தத்தை விட படத்தில் அவர் சிந்தும் ரத்தம் தான் ஹைலைட். விஜய் சேதுபதியை பார்த்து பொறாமைப்பட்டு ரத்தம் சிந்தும் காட்சிகளில் காமெடியில் கதிகலங்க வைத்து விடுகிறார் கிரிக்கெட் வீரர் ஸ்ரீசாந்த். தனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தில் ஸ்கோர் பண்ணியிருக்கிறார். விஜய் சேதுபதிக்கு செட்டப் ஃபாதராக நடிக்க வரும் நடிகர் சித்ரா லட்சுமணன் அடிச்சு கேட்டாலும் ராம்போவுக்கு நான் தான் அப்பன் என்று மணி ஹைஸ்ட் டென்வர் புகைப்படம் போட்ட டிஷர்ட்டை அணிந்து வந்து பேசும் காமெடிகள் வேற லெவல்ல இருந்தது. கிரியேட்டிவிட்டியாகவும் யோசிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோடைய முதல் பாதி ரசிக்கும்படியாகவும் 2ஆம் பாதி ரசிக்கும்படி இல்லை என்பது மைனஸ். இந்த படத்தோடைய வசனங்கள் இன்டர்வல் பிளாக் முன்னாடி என்னுடைய லைஃப் நல்லா மாறினது உன்னால அப்படின்னு ஒரு வசனம் வரும். இந்த வசனம் ஆடியன்ஸ் மத்தியில நல்ல கைத்தட்டல்களையும் வாங்கியிருக்குது. விஜய் சேதுபதி சொல்லும் வசனம், இது வரைக்கும் நடந்தது கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்க, ஒரு நல்ல கனவா நினைச்சு எனக்குள்ள பத்திரமா வச்சுக்கிறேங்கிற வசனமாக இருக்கட்டும், தனது வாழ்க்கையே மாற்றிய 2 தேவதைகளையும் விட்டு கொடுக்காமல் பேசும் வசனமாக இருக்கட்டும், காஃபியையும் டீயையும் மிக்ஸ் பண்ணி குடிக்கும் காட்சியாக இருக்கட்டும், இருவரையுமே சமாளிக்க முடியாமல் திணறும் காட்சியும் என கலகலப்பூட்டுகிறார் விஜய் சேதுபதி. இந்த படத்துல எமோஷனல் காட்சிகளுக்கும் சரி, காதல் காட்சிகளுக்கும் சரி பிஜிஎம்எஸ் செம்மையா தெளிச்சு விட்டுருக்கிறாரு அனிருத். படத்தோடைய டூரேஷன் அதிகமாக்கி படக்குழுவினர் சொதப்பியிருந்தாலும் அனிருத்தோடைய பிஜிஎம் ஆடியன்ஸை உட்கார வைக்குது. அனிருத்துக்கு இது 25வது படமாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மூவியோடைய அன்னோன் ஃபேக்ட்ஸ் நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டாடா பாய்.